என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாரியும் உயர்ந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். கர்த்தர் தாமே நமக்கு இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தருடைய உதவிக்காக சுருக்கமாக ஜெபம் செய்யலாம். அதிகமாய் நேசிக்கிற ஜீவுள்ள தகப்பனே, அருமையான வேளையிலும் நீரே எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்துகிறீர். ஆண்டவரே, நீர் தாமே எங்களுக்கு எல்லா விதமான காரியத்திலேயும் உதவிகரமாயிருந்து எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரை துதிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளினாலே நிரப்பும், நீரே பேசும், சகல விதமான காரியத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி இந்த வேலையிலும் கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக சத்ருவானவன் எங்களை எந்த விதமான காரியத்திலேயும் கூட எங்களை சீண்டாதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதும் கூட நீர் எங்களுக்கு ஆதரவாக நீர் எங்களை வழிநடத்துகிறீர். கர்த்தாவே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே போதுமானவராக இருந்து வழிநடத்தும்படி அருமையான வேளையிலும் கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் நீரே உதவிகரமாய் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேலையிலே ஒப்புக் கொடுத்தவர்களாக வாழ்க ரட்சகா வாழ்க என்று வாழ்த்தி முற்றிலுமாய் தாழ்த்தினவர்களாய் ஜெபிக்கிறோம் ஜீவுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இந்த அருமையான வேளையில் கூட சிறிய பாகத்தை படிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இங்கே சொல்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய நினைவுகள் வேற, என்னுடைய நினைவுகள் வேற. உங்கள் சிந்தைகள் வேற, என்னுடைய சிந்தைகள் வேற. அவருடைய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு காரியத்தை அவர் அனுப்புகிறாருன்னு சொன்னால் அது 100% அது பாசிட்டிவாக முடிச்சுக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எந்த வார்த்தைகளையும் சொல்லுகிறார் அப்படின்னு இங்கே வாசிக்கிறோம். சொல்கிறாரு, என்னுடைய வசனம், என்னுடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையாக இருக்குது? நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தை கூட வீணா
கீழே விழுவது இல்லை. அந்த வார்த்தை என்னவாகுதுன்னு சொன்னால், நான் சொன்ன காரியத்தை முடிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறார். ஒரு மழை ஆகாயத்திலிருந்து பூமியிலே பொழிகிறது. மறுபடியும் உடனே போயிடுறது கிடையாது. அது வந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறது எப்படியோ பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து, நான் சொல்றாரு, விளையும்படி செய்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அவரு கொடுக்கிறாரு. இந்த மழையானது எப்படி அது மறுபடியும் வந்துட்டு அது வெறுமையா போகாம அதனுடைய பர்பஸ் என்ன பர்பஸோ அதை முடிச்சுட்டு தான் மறுபடியும் திரும்புகிறதோ, அப்படிதான் என்னுடைய வார்த்தைகளும் இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. நன்றியும் என்ன சொல்றாரு? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பர்பஸ், நம்மளை அழைத்தது, நம்மளை உண்டாக்கினது, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார். பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கன்மையாமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றார். அது வெகு காலம் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொன்றா சிருஷ்டித்தே வரார். வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஜலத்தையும் வெட்டாந்தரை உண்டாக கடவது, அவைகளை பிரிச்சார். அது நல்லது என்று கண்டார். மரம் செடி கொடிகள் உண்டாக கடவது என்றார். நல்லது என்றார். பிறகு என்னன்னு சொல்றாரு? சமுத்திரத்துக்கு வந்துட்டு சொல்றாரு சொல்றாரு மச்சங்களையும். அதுக்கப்புறம் முதல் அதிகாரத்திலே ப்ராப்ளம் வந்துடுச்சா? அப்போ பைபிள் ஸ்டடி வேணும் உங்களுக்கு. இங்கே பைபிள் ஸ்டடி இல்லைனாலும் நாங்கள் பைபிள் ஸ்டடி எடுத்துன்னு இருக்கோம். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டால் தானே தெரியும். சொல்லுங்க, படிங்க, நீங்களே படிங்க. 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்ன சொல்றாரு? யாரு ஜனிப்பிக்கணுமா? சொல்லுங்க. யார திரளா ஜனிப்பிக்கணும்? ஜலம் ஜனிப்பிக்க வேண்டியது எது? என்ன மச்சம்? மச்சங்கள் அப்படின்னா அது வந்துட்டு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகள். கடல் மட்டும் கிடையாது, தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகள். அதுக்கப்புறம் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள். இவைகளை ஜனிப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்றார். நம்ம புரிஞ்சுக்கணும், ஜனிப்பித்தல் அப்படின்றது வேறு, சிருஷ்டித்தல் அப்படின்றது வேறு, உண்டாக்குவது அப்படின்றது வேறு. டிஃப்ரெண்ட். நம்ம தமிழ் பைபிள் அவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்குது. ஜனிப்பித்தல் அப்படின்னு சொன்னா அந்த ஜீனை வந்துட்டு உருவாக்குறதுன்னு அர்த்தம். தண்ணீர்கிட்ட சொல்றாரு, ஜலங்களிலே உள்ள மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் உண்டாக்க கடவுது.
ஜனிப்பிக்க கடவுது. ஜனிப்பிச்சுச்சா இல்லையா? கிரியேட் பண்ணுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பார்க்குறோம், இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். எது? ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சொல்றாரு, ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது. அங்கன வாசிச்சோம் நம்ம, ஜனிப்பிக்க கடவுது, பிறப்பிக்க கடவுது, ஜனிப்பிக்க கடவுது. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? இந்த வார்த்தைகளுக்கு கூட டிஃபரன்ஸ் இருக்குது. சரி, நம்ம அதை பற்றி ஆராய போகிறதில்லை. 2 காரியத்தை தான் வாசித்தோம். ஒன்று தண்ணீர், வாட்டர், இன்னொன்று லேண்ட். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்குது யாராரு? யாருக்கு வந்து கட்டளை கொடுக்குறாரு? வாட்டருக்கும் அதுக்கப்புறம் லேண்ட் இல்லையா? இதுக்கும் தான் கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளை அது செய்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாரு. அவர் கட்டளையை கொடுத்துட்டாரு. இது என்ன பண்ணுது? கீழ்ப்படுறது யாரு? தண்ணீர் கீழ்ப்படுது ஆண்டவருக்கு. அதுக்கப்புறம் இந்த பூமியானது கீழ்ப்படிது, அவர் சொல்றத அப்படியே செய்தது. அப்போ இதனுடைய கிரியேஷன்ஸ் யாரு? இதை ஜாதி ஜாதியா உருவாக்கணும். ஜாதி ஜாதி மீன்ஸ் என்னன்னு சொன்னாக்கா, எல்லா விதமான ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் உருவாக்குச்சு. நாட்டு மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? பாருங்க, இப்ப எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நல்லது என்றார், நல்லது என்று கண்டார். மனுஷனை உண்டாக்குவோமாக. யார் உண்டாக்குனது? உண்டாக்குனது யார்? ஆண்டவர் உண்டாக்குனார் இல்லையா? அவருடைய கரத்தினால ஒரு பர்பஸ். இது எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா கட்டளை கொடுக்கிறார். நீ உண்டாக்கி கொடு, நீ உண்டாக்கி உனக்கு நான் கொடுக்குற கட்டளை அது பர்ஃபெக்டா செஞ்சுச்சு. நீரானாலும் நிலமானாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு கீழ்ப்படிந்து அதின் வேலைகளை மிக சரியாக செய்தது. மனுஷனை படைக்கும் போது மட்டும்தான் என்ன பண்ணன்னு சொன்னார்? நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. உண்டாக்குவேன் சொல்லல, அவர் உண்டாக்குவோமாக. இது ஒரு பெரிய பிளான், இது ஒரு பெரிய பிளான். நம்மளை போலவே மனிதனை உருவாக்கணும். இதை ஒரு நீண்ட ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட மனிதனை அவர் உண்டாக்கினார் அப்படின்னு தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். அதுவும் அவரே உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டார்ல. என்ன மண்ணால் உருவாக்குனார்? களிமண்ணில் உருவாக்குனாரா? சரி, ஏன்னு சொன்னால் களிமண்ணில் தான் சிலைகளெல்லாம் செய்வாங்க இல்லையா? நம்ம அப்படி பார்த்ததுனால களிமண் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆதாம் அப்படின்னு சொன்னாக்கா செம்மண் அப்படின்னு அர்த்தம். என்ன மண்? சிவந்த மண் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை சிவந்த மண்ணில் உருவாக்குனாரா நமக்கு தெரியாது. இல்லை நீங்கள் சொல்கிற போல் அவர் களிமண்ணில் உருவாக்குனாருன்னோ நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மண்ணினால் உருவாக்கினார்.
இன்னைக்கு நம்மளுடைய பாடி எப்படி இருக்குதோ அதே போல தான் ஒரு உருவாக்கி இருக்கணும். முதல்ல எலும்புகளை உருவாக்கி இருக்கணும், அதுக்கப்புறம் உள்ளுறுப்புகளை உருவாக்கி இருக்கணும், அதுக்கு பிறகு சதைகளினாலே நரம்புகளினாலே உருவாக்கி இருக்கணும், பிறகு தோல்னால மூடி இருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் தான் இந்த உடல் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய பர்பஸ். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். அப்படிதான் இந்த உடலை அவர் உருவாக்கி இருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். களிமண்ணில் உருவாக்கி இருந்தா களிமண்ணு போல தான் இருந்திருப்பான் இல்லையா? வேற ஏதாவது மண்ணில் உருவாக்கி இருந்தா மண்ணை போல தானே இருந்திருக்கணும். மண்ணில் அந்த சாதாரண மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை இது போல படைக்க முடியுமா அப்படின்னா படைக்க அது சாத்தியம் அல்லாது. அவர் உருவாக்குவோமாக சொல்லிட்டார், நம்முடைய சாயல் நம்முடைய ரூபம்னு சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணிருக்கணும்? ஆனா இது மண்ணு தான். இது என்னது? இந்த சரீரம் மண்ணு தான், அதுல டவுட்டே கிடையாது. இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அதுக்கப்புறமா புரோட்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய சதைகள் எல்லாமே தேவையான அயன் இருக்குது. மைண்டுக்கு ஒரு நரம்பு போதான் சொல்கிறாங்க. அந்த மைண்டை செயல்படுத்துறதுக்கு ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் கரண்ட் வேணுமா? என்ன வேணுமா? கரண்ட்டு வேணும். அதுக்காக போயிட்டு ப்ளக்கு போட்டு நம்ம இருக்க முடியாது, முடிச்சிடுச்சு நம்ம கதை இல்லையா? பர்டிகுலர் அளவுக்கு வோல்டேஜ் வந்துட்டு நம்ம மைண்டில் போனால் தான் செயல்படும். எங்கேருந்து வருது கரண்ட்டு? ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே உள்ளே போகுது. ஆனால் அது என்ன பண்ணுது? ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் வெளியே வருது. ஆக்சிஜன் வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய செல்லுகள் எல்லாத்தையும் அது என்ன பண்ணிட்டு இருக்குது? அதுக்கு ஜீவன் கொடுத்துட்டு இருக்குது, செயல்படுத்திக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே மிஸ்ட்ரி, நமக்கு புரியாது, நம்ம யோசனை பண்ணி கூட பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிளான், அவர் என்னத்தை சொன்னாரோ, அவர் என்ன நினைச்சாரோ அதை மிக சரியா செஞ்சு முடிச்சிட்டார். அவருடைய அன்றியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. என்னுடைய வார்த்தை, நான் சொன்ன காரியத்தை அது என்ன பண்ணுது? நிறைவேற்றி மறுபடியுமாக அது என்னிடத்திற்கு வருகிறதே அல்லாமல் அது வேற ஒரு காரியத்துக்கு போ. நம்முடைய விசுவாசமெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், நிறைய முறை நான் எதுக்கு இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாக இருக்கிறது. அந்த வசனத்தை ஒரு முறை எடுத்துக்கலாம். மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். என்ன சொல்றாரு? சந்தேகப்படாம மலையை போயிட்டு கடலில் போயிட்டு விழுன்னு சொன்னாலும் விழும். அதுக்காக நம்ம இருக்கிற மலைகளாண்டெல்லாம் போயிட்டு நீ போய் கடலில் விழுன்னு சொல்லவும் கூடாது. இல்லாகட்டிங்க கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் வெளியே வந்து அலைகளாக வெளியே வாங்கணும் சொல்ல முடியாது, அவசியம் இல்லாதது. ஆண்டவர் எதுக்காக சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் அப்படின்றது ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கணும்? இதில் சொல்கிறாரு, கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். நீ கூட இந்த கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் போதும், அது என்ன பண்ணும்? நீ சொன்னதை நிறைவேற்றும் சொல்கிறார். இப்போ நம்ம இதுலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், மனுஷன்
உருவாக்கப்பட்டதே ஒரு பெரிய மிஸ்ட்ரி, ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய நோக்கம். இப்போ அவர் சொல்லிட்டாரு, இந்த பூமியில நீங்க எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோக ராஜ்யத்தில் கட்டவிழ்க்கப்படும் சொல்றார். யார் சொன்னது? ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? நீ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொன்னா விழும். சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒன்றாகிலும் ஒழிந்து போவது இல்லை. என்னுடைய வார்த்தை எதுவுமே ஒழிந்து போவது இல்லை. அப்போ நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை முதலாவதாக நாம் விசுவாசிக்க பழக வேண்டும். அவருடைய வசனத்தில் உள்ள பலம் என்ன முதல்ல நாம் பிராக்டிஸ் பண்ணணும். நாம் பிராக்டிஸ் பண்ணாது எதுவுமே நடக்காது. இந்த சந்தேக குணம் அப்படின்றது மனுஷனுக்குள்ள நமக்குள்ள எல்லாமே வேற எல்லா காரியத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டோம். ஆனால் விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது நமக்கு ஒரு கடமையாக தான் மாறி போயிடுது. கோயிலுக்கு போகிறாங்க, வணங்குறாங்க, மசீதுக்கு போகிறாங்க, அங்கே நமாஸ் பண்ணுறாங்க, வர்றாங்க. இப்போ கிறிஸ்துவங்க கூட சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? ரெகுலராக வணங்கிட்டு வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக அந்த கடவுளை வணங்கினோம்னாக்கா வேளாங்கண்ணிக்கு போகலாம், தலையில் இருக்கிற முடியை சீவிட்டு வந்துடலாம், நடந்துட்டு போகலாம். இங்கிருந்து பக்தி அது இன்னும் கொஞ்சம் கூடிடும். பாருங்க, எதுக்காக இதெல்லாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால், இது நமக்கு பழக்கமாயிடுச்சு இல்லையா? பழக்கமாயிடுச்சு. நம்ம இப்படியே வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குது. அவர் ஜீவன் உள்ளவர். நீ பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றார். நீ பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றார். இதை நீ பேசிக்கிட்டு இருக்கிற நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் பண்ணுறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதனால என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அண்டமானில் வந்தீங்கன்னா எல்லாமே விலைவாசி பயங்கரமாக இருக்கும், பயங்கரமான விலைவாசி இருக்கும். அந்த இடத்துல வாழணும்னு சொன்னால், ஆகினால்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரண இந்த தெரு ஓரத்தை பெருக்கிறவங்கள கூட 70,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டாங்க. வந்துடுறீங்களா வேலை செய்யறதுக்காங்க? என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ சம்பளத்தை கொடுத்து அங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் வேலை செய்யலைன்னு சொன்னாக்கா நிலைமை எப்படி இருக்குன்றத சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு சொல்லணுன்னா, அதே அண்டமானில் எத்தனை கான்வெகேஷன் நடத்திருக்கிறோம் ஒரு வருஷத்தில். அதான் ஜெகோஷம்மாவில் சாம் பிரதர் ஃபோன் பண்ணும்போது இதுக்கடையில் தான் சொன்னார். ஜெகோஷம்மா எல்டர் ஒரு முறை டி டேவிட் அங்கிளும் அப்படி தான் சொல்கிறாரு. மீட்டிங்கு நம்ம தரிசனத்திலேயே மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு அந்தமானில் தான் நடந்துங்குது அப்படின்றார். மாதத்தில் ஒரு நீங்கள் இங்கே ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு எத்தனை மாதம் ஆகுது? எத்தனை மாதம் கிடையாது, எத்தனை வருஷமாகுது? 5 வருஷம் ஆயிடுச்சா? இதை நம்ம பெருமையாக கூட சொல்லிக்கலாம், அப்படி தானே? சரி, அது இருக்கட்டும். தொடர்ந்து வந்துட்டு அங்கே ஜனங்கள் வர்றாங்க, வசனத்தை கேட்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் ஆகலவா? செலவுகளும் அப்படி தானே ஆகும். போன முறை ஒரு பிரதர் வந்திருந்தா துபாயிலிருந்து. அங்கே அண்டமானில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ராபர்ட் பிரதர்கிட்ட அமெரிக்காவில் இருந்தோம், இங்கிலாண்டில் இருந்தோம், ஆஸ்திரேலியாவில் இருந்தோம், துபாயில் இருந்தோம், சிங்கப்பூரில் இருந்தது, எல்லா ஓவர்சீஸ்
உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க. அங்க என்ன தோணும்? என்ன தோணும்? சிந்திச்சு பாருங்க. யாராவது அமெரிக்காலேருந்து வராங்கன்னு வச்சுங்க, இந்தாங்க ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ? அது ஏறக்குறைய 80,000 ரூபாய். ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுங்க அவனுக்கு கொடுத்துட்டு போனால் எவ்வளோ? 80,000. துபாயிலேருந்து வராங்க, அவங்க ஒரு 500 ரூபா வச்சுங்க பிரதர் சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்கன்னா 15,000 ரூபாய். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய பணத்துக்கும் அவங்களுடைய பணத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். என்கிட்ட கேட்டார் பிரதர் திமோத்தி, அவர் பேர், துபாயிலிருந்து வந்திருந்தாங்க. பிரதர் எப்படி நடக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மழை பயங்கரமாக பெய்யுது, கண்டினியூவாக பெய்யுது. டைம் ஆன உடனே ஜனங்க ஃபுல்லாகிடுறாங்க, முடிஞ்ச உடனே சாப்பிட்றாங்க, சாப்பிட்ட உடனே அந்த ஜனம் காணாமல் போகிறாங்க. இது எப்படி வந்துட்டு நடக்குது இங்கே? அண்டமான்லேயே அப்படி தானா? இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி செய்கிறீங்க? இவங்களை எப்படி கொண்டு போகிறீங்க? எப்படி கொண்டு வந்து இங்கே இது பண்ணுறீங்க? உங்களுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது? கேட்குறது யாரு? யார் கேட்குறாரு? துபாயிலேருந்து வந்த ஊழிக்காரு கேட்குறாரு. ஒரே வார்த்தையை சொன்ன நான், முழங்கால் யுத்தம் கர்த்தர் நடத்துகிறார். இது என்னுடைய சொந்த திட்டம் அல்ல, சொந்த எந்த ஒரு காரியத்தை செய்யல. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, நாங்கள் முன்னாடி போகிறோம், அவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார். உண்மையாகவே அது ஒரு மிஸ்ட்ரி தான், ஆச்சரியம் தான். காரணம் என்ன? காரணம், ஆண்டவர் இருந்து செயல்பட்டால் நாமோ எதுக்கும் கலங்க வேண்டியது இல்லை. இந்த சபை யாருடைய சபை? யாருடைய? ஆண்டவருடைய சபை. நாம யாருடையவங்க? நாமோ தேவனுடையவர்கள். நம்முடைய குடும்பம் யாருடைய குடும்பம்? தேவனுடைய குடும்பம். அப்போ நம்ம இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னன்னு சொன்னா, நாம தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுன்னு சொன்னா ஜீரோ ஆயிடும். இதுக்காக நான் பிரயாசப்படணும், பிரயாசம். நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை நம்ம போட நினைச்சோம்னா சீக்கிரமா விழுந்து போயிடுவோம், சோர்ந்து போயிடும். சோர்வு ஆட்டோமேட்டிக்காக வரும். கிறிஸ்துவர்களாக இருப்போம், விசுவாசிகளாக இருப்போம், இல்லை நான் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொள்ள கூட முடியும். நான் அவங்கள விட நான் கொஞ்சம் பெட்டர் தான், நான் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டு தான், எல்லாம் சொல்லிக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவானவர் நடத்துகிறவராக நாம் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம் என்ன பண்ணணும்? இந்த விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணணும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது செய்வது உமக்கு சித்தமா? நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த ஒரு பக்குவத்துக்கு வரணும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி கிடையாது நம்முடைய ஜெபம், அப்படி கிடையாது. அது ஆரம்பகால விசுவாசிகள். ஒரு பக்குவத்திற்குள்ளாக தேவனுடைய அடிசுவடுகளிலே நடக்கக்கூடிய ஒரு விசுவாசிகளாக நாம் இருப்போம் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சபையை பாழாக்கி கொண்டிருந்தார், விசுவாசிகளை பயமுறுத்தி கொண்டிருந்தார், கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஊழியக்காரர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார், பாழாக்கி கொண்டிருந்தார், அதுக்கப்புறம் பயமுறுத்தி கொண்டிருந்தார், துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்துவான ஒரு இடைப்படுறாரு, சவுலே சவுலே. அப்போ ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறார். உடனே என்ன சொல்றாரு அவரு? நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு நான் தான். அவர் யாரை துன்பப்படுத்தினார்? அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சவுலாக இருக்கும்போது யாரை துன்பப்படுத்தினார்? விசுவாசிகளை துன்பப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எதுக்கு இடை பண்ணோம்? இங்க என்ன எதுக்காக துன்ப